புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் ஏறிய 2 வாலிபர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. பேருந்தின் பின்புறம் ஏறிய அவர்கள் பேருந்தில் இருந்த பெண்களிடம் அத்துமீறியதாகவும் தெரிகிறது. ஒரு கட்டத்தில் அவர்களின் அட்டகாசங்கள் எல்லை மீறி போனதால் பேருந்தில் இருந்த சக பயணிகள் அவர்கள் இருவரையும் பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பேருந்து நிறுத்தப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்களிடம் இருவரும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உடனடியாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வருவதற்குள் மீண்டும் ரகளையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் வாலிபர்கள். இதை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் பெண் காவலர்களுடன் சேர்ந்து அவர்களை பிடித்து வைத்துள்ளனர். தொடர்ந்து அங்கு வந்த தவளக்குப்பம் காவலர்கள் அவர்களை காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றபோது இருவரும் காவல் நிலையம் செல்ல மறுத்ததோடு நடுரோட்டில் கீழே விழுந்து உருண்டு புரண்டு காவல்துறையினரிடம் மன்னிப்பு கேட்டு தொடர் ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஒரு வழியாக அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற காவல்துறையினர் விசாரணை செய்ததில் அவர்கள் சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான ராகவன் மற்றும் 23 வயதான சதீஷ் என்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் பொது இடத்தில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டதாக நீதிமன்ற பிணையில் வெளியே வரும் பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிபதி இருவரையும் எச்சரித்து அபராதம் விதித்து அனுப்பியுள்ளார். மேலும் வாலிபர்கள் மதுபோதையில் ரகளை செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.